ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குயிக்கான மட்டன் பிரியாணி பார்க்கலாம். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் மசாலா, கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். ஸோ காரத்துக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேக வச்சுருக்க மட்டனும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவோட சேர்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மட்டனை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இதில் தான் அளந்து எடுத்திருக்கேன். 3.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 4.5 டம்ளர் நான் ஆல்ரெடி அளந்து தான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மட்டன் நல்லா மசாலாவோட சேர்ந்து கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கழுவி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நம்ம இதை வந்து மேஷ் பண்ணக்கூடாது. எல்லாமே அரிசி எல்லாமே உடஞ்சிரும். ஏன்னா ஊற வேற வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி மட்டனும் வேக வச்சு எடுத்ததுனால அரிசி வேகிறதுக்கு ஒரு விசில் வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.